Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேத்துல இருந்து இன்டர்நெட்ல யாஜஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவரை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 148 இயர்ஸ் டெஸ்ட் ஹிஸ்டரியிலே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு 5க்கும் மேற்பட்டவங்க செஞ்சுரி அப்படின்றத அடிச்சும் ஒரு டீம் மேட்சை தோத்ததே கிடையாது நேற்று வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட் அப்படின்னா வந்துட்டு அதை நாங்கள் பிரேக் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 148 வருஷம் ரெக்கார்டில் இல்லாத ஒரு விஷயத்த இந்தியன் டீம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லேயே செஞ்சுரி, அது மட்டும் இல்லாமல் KL ராகுல், சுப்மன் கில், யாஜஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி வந்துட்டு 5 செஞ்சுரி அப்படின்றத 2 இன்னிங்ஸ்ல போட்டுமே இந்தியன் டீம் தோத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் டீம் தோத்ததுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் யாஜஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவர் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 கேச்சஸ் அப்படின்றத 2 இன்னிங்ஸ்ல மிஸ் பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பா மாறி கையில இருந்த மேட்ச் கை நழுவி போறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்தியன் டீம் தோத்து இருக்கிறதுனால இந்தியன் டீமுக்கு என்னென்ன மாதிரியான டிராபேக்ஸ் அப்படின்றது இருக்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேச்சஸ் கோட்ட விடுறது அப்படின்றத யாஜஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவர் வழக்கமான ஒரு விஷயமாவே வச்சிருக்காப்ல. ஸோ அவர் விட்ட கேட்சதுனால இந்தியன் டீம் இழந்தது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் அப்பயும் வந்துட்டு இங்கிலாந்து லெஜண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ முன்னாள் பிளேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்கு ஆசஸ்க்கு வந்துட்டு இது ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரிங்க, இந்தியாவெலாம் நாங்கள் அசால்ட்டாக வந்துட்டு பீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 471 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரன் அப்படின்றத இந்தியன் டீம் செட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் டீமை பார்த்து என்னடா சொன்னீங்க, அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களே, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கிலாந்தை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து 3 கேச்சஸ் அப்படின்றத ஜெய்ஸ்வால் டிராப் பண்ணாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் பென் டெக்கட், ஒலி போப், ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸுடைய கேச்சஸ் அப்படின்றத ட்ராப் பண்ணியிருந்தாப்ல. இதில் பென் டெக்கெட் வந்துட்டு ஹாஃப் செஞ்சுரி போட, ஓலி போப் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுரி போட, ஹாரி ப்ரூக் வந்துட்டு 99 ரன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சுருட்டி இருக்க வேண்டிய டீமை பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6 ரன் டிஃப்ரெண்ட்டில் தான் இந்தியன் டீம் சுருட்டுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு 471 அடிக்கிறாங்க, இங்கிலாந்து வந்துட்டு 465 வந்துட்டு அடிக்கிறாங்க. 6 ரன் வித்தியாசத்தில் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்றத இந்தியா தொடங்குது. மறுபடியும் ரிஷப் பண்ட் செஞ்சுரி போடுறாரு, 364 ரன் அடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பேலன்ஸ் ஒரு 6 ரன், இது எல்லாத்தையும் சேர்த்து 370 ரன் அப்படின்றது தான் இந்தியன் டீம் அடிக்கிறாங்க. ஸோ 371 ரன் அப்படின்றத சேஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 4th டே முடிவில் விக்கெட் இழப்பு இல்லாமல் இங்கிலாந்து 20 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு, 350 ரன் எடுக்கணும், 10 விக்கெட்டையும் காலி பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா மழை குறுக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு இந்திய டீம் ஜெயிக்கிறதுக்கான கைகள் மோகினாலும் அதை இந்தியாவே வாலண்டியராக வந்துட்டு இல்லைங்க இந்த மேட்சை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பல விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பென் டெக்கெட்டனுடைய கேட்ச் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே ஜெய்ஸ்வால் டிராப் பண்ணாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெய்ஸ்வால் டிராப் பண்ணதுனால செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஞ்சுரி அப்படின்றத பென் டெக்கெட் போட்டு 140 ரன்ஸ் அப்படின்றத அடிச்சு இங்கிலாந்தை பார்த்தோம் அப்படின்னா சோலோவா வின் பண்ணவே வச்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலை வந்துட்டு ஆளுக்கு இன்டர்நெட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வரைக்குமே இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருந்துச்சு அந்த டேபிள் பாயிண்ட்ஸில். பட் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்ததுனால ஃபைனல்ஸுக்கு போக முடியல. அப்படி இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்ததுக்கான முக்கியமான காரணம் கேச்சஸை ட்ராப் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்
அப்படின்னா ஒன் டே மாதிரியோ இல்லை T20 மாதிரியோ வந்துட்டு கேச்சஸ் மிஸ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அதுவும் லீட்ஸ் மாதிரியான ஃப்ளாட் பிச்சர்ஸில் கேச்சஸ் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரியான ஒரு விஷயம் ஜெயிக்கிறதுக்கு. அதுலேயும் 1 இல்லை 2 இல்லை 4 சான்சஸ் அப்படின்றத மிஸ் பண்ணது தான் ரசிகர்களால் ஏற்றுக்க முடியாத விஷயமாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையும் பார்த்தோம் அப்படின்னா யாதேஸ்வரி ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா, அவர் கேச்சஸ் ட்ராப் பண்ணியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ் பலருமே கேச்சஸ் ட்ராப் பண்ணது தான் அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் இந்தியா தோற்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து வெளியே வந்ததோட மட்டும் இல்லாமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு பல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டையே அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு இளம் படை அனுப்புகிறோம் இங்கிலாந்துக்கு அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமை டெவலப் பண்ணி முழுக்க இளம் படை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் வந்துட்டு பும்ரா மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே யங் பிளட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி போன இடத்துல ஓப்பனராக இறங்கி செஞ்சுரி போட்டு மிரட்டின யாதேஸ்வரி ஜெய்ஸ்வால் 4 கேட்சை விட்டதுனால அவர் செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்றதுனாலலாம் வந்துட்டு 4 கேட்ச் விட்டதெல்லாம் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. 4 கேட்சை விட்டு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு அவர் சும்மாவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பேட்டிங் அப்படின்றத பவுலிங் அப்படின்றத தாண்டி ஃபீல்டிங்கில் வந்துட்டு ரன் எவ்வளோ கட்டுப்படுத்துகிறோமோ அதுதான் வந்துட்டு ஒரு டீமினுடைய சக்ஸஸ், ஒரு டீமினுடைய வின்னிங்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். பட் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லையும் ஃபீல்டிங்லையும் இந்தியா அணி சொதப்பு தான் கையில் இருந்த மேட்சை இப்போ காவு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அடிக்கும்போது ஜெய்ஸ்வாலை மட்டும் வந்துட்டு சொல்கிறீங்க, 7-8 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு உள்ளூரில் தொடர்ந்து செஞ்சுரி போட்ட கருண் நாயர், ஐபிஎல் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட்னு பேர் எடுத்த நம்ம சாய் சுதர்ஷன், இவங்கெல்லாம் ஒரு அளவுக்கு ரன்ஸ் அப்படின்றத அடிச்சிருந்தா ஒருவேளை இந்தியா ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷன் கருண் நாயரையும் போட்டு பொழந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அவங்க 2 பேர் மேலேயும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்துச்சு. 2 பேருமே வந்துட்டு அவங்க 2 பேரும் செஞ்சுரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல மண்டல்லி போடுற மாதிரி தான் அந்த ஓவரால் பிளே அப்படின்றதுல அந்த சீரீஸ்ல அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நடந்து முடிஞ்சிருக்க மேட்சை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து 1-0 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேட்டிங்ல 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சஸ் இருக்கு இல்லையா, இன்னும் 2 மேட்சுக்கு அப்புறம் பும்ராவும் இருக்க மாட்டாரு, அவர் ஒருத்தர் தான் ஒழுங்கா பவுலிங் பண்றாரு, அவரும் இருக்க மாட்டாரு. ஸோ இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு இந்தியா என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா தோத்ததுக்கான காரணமா நீங்க பார்க்குற விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.